நம்ம வந்து ஒரு சின்ன கேம் உங்களுக்கு, ஓகே? ஸோ இது கேம் எதுக்கு விளாட்றோன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்ன சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க பார்ப்போம். அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்கணும். கொஞ்சம் பிள்ளைகள் வந்து ஒபே பண்ணணும், ஒபீடியன்ஸ். அப்பா அம்மா பேச்சு கேட்கணுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க, ஆனால் கேட்குறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். கேட்பீங்களா நீங்கள் பேச்சு, அப்பா அம்மா பேச்சு கேட்பீங்களா? ஷுவர். அவங்கள பார்த்தா கேட்குற மாதிரி இல்லையே, டவுட்டாக இருக்காங்க உங்களை பற்றி. சரி பார்ப்போம், கேமில் பார்த்துருவோம் நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா. ஒபீடியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடவுள் பேச்சு கேட்குறீங்களா இல்லையா. இப்போது நம்ம சைட்லேருந்து இவன் தான் கடவுள், ஓகே? ஜஸ்ட் அ தாட், அ கேம், ஓகே? இவன் தான் கடவுள். இவன் என்னெல்லாம் சொல்கிறானோ நீங்கள் கேட்கணும், ஓகே? ரெடி? சரி, நம்ம வந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிடுவோமா? ஒரு லைனில் வாங்க, நீ இங்கே வந்துரு. ஓகே அம்மா, இங்கே வாங்கம்மா. முன்னாடி வா, முன்னாடி வா. டென்ஷன் எடுக்காத, நான் அடிக்க மாட்டேன், எனக்கு அடிக்க மாட்டேன். அவ்வளோதான். கொஞ்சம் இன்னும் முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. கொஞ்சம் கேப் வச்சுருங்க, கொஞ்சம் ஒன் ஹேண்ட் கேப். கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி. ஒன் ஹேண்ட் கேப் இருக்கா? கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வர முடியுமா? கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துருங்க. ஓகே, ஸோ இந்த கேம் வந்து கேட்குதா? வந்துட்டு 1 மினிட். கொஞ்சம் நான் இங்கே இப்படி சேஞ்சஸ் பண்ணிடுறேன், அப்போ தான் எல்லாருக்கும் பார்க்க முடியும், ஓகே? சரி பிள்ளைகள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த கேம் வந்து இன் அண்ட் அவுட் கேம், ஓகே? ஸ்ட்ரெயிட்டாக நில்லுங்க, எல்லோரும் ஸ்ட்ரெயிட்டாக நில்லுங்க, ஸ்ட்ரெயிட் லைன், ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தன், அவ்வளோதான். ஸோ இந்த கேம் என்ன பேர்? கேம் பேர் அதான் உங்கள், நான் சொன்னேன்ல கீழ்ப்படிதல். இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க, இவங்க சும்மா பைப் ரிப்பேர் பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் பார்க்காதங்க. ஏன் பேச்சு கேளுங்க. கேம் ப்ரைஸு வேணுமா வேண்டாமா? வேணும். ஒருத்தி தான் சொல்லுவீங்க, ஏப்பா ப்ரைஸ் கொடுத்துருந்தேன் இவளுக்கு மட்டும். யாருக்கெல்லாம் ப்ரைஸ் வேணும்? ஓகே ரெடி? கேம் இங்கே கேளுங்க. இந்த கேம் வந்து இன் அண்ட் அவுட். என்ன பேர்? ஓகே, ஸோ இன் அண்ட் அவுட். கடவுள் அவர்களே, இவங்க வந்து 2 கலர் சொல்லுவாங்க. என்ன கலர்? என்ன கலர்? மைக்கில் சொல்லுங்க ப்ளீஸ். ரெட் ப்ளூ. ரெட் அண்ட் ப்ளூ, ஓகே? ஸோ இப்போ இந்த ரெட் வந்து, ரெட்டு சொன்ன உடனே நீங்கள் ரைட்டில் ஜம்ப் பண்ணணும். எங்கே ஜம்ப் பண்ணணும்? ஏம்மா ரைட்டு சொன்னேம்மா, இதுதான் கேமு பத்தியா? ஓகே, நான் இப்படி நிற்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஏன்னா நீங்கள் கேட்க மாட்டேங்க. ஓகே ரெடி? இங்கே பாருங்க, ரெட் சொன்ன உடனே எங்கே ஜம்ப் பண்ணணும்? ரைட்டில். ஓகே, ப்ளூ சொன்ன உடனே எங்க? லெஃப்டில். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இதான் மெயின், இதான் உங்கள் லைன். தெரியுதா? லைன் தெரியுதா? இந்த லைன் தெரியுதா? ஸோ இந்த லைனில் நில்லுங்க. ஒரு கால் இப்படி, ஒரு கால் இப்படி வச்சு நில்லுங்க எல்லாரும். இங்கே வை, இங்கே கால் இப்படி. ரெடி? ரைட் சொன்னா எங்கே வரணும்? சாரி, ரெட் சொன்னா எங்கே வரணும்? ப்ளூ சொன்னா எங்கே வரணும்? கடவுளே ப்ளீஸ் ஹெல்ப் தெம். வா, இப்போ தெரியும் நீங்கள் கடவுள் பேச்சு கேட்குறீங்களா இல்லையான்ட்டு. ஏம்மா நீ தான் பார்க்கணும், ஜட்ஜு. நெல்லு கொஞ்சம் கிளியராக பார்க்கணுன்னு. யார் எங்கே ஜம்ப் பண்ணுறாங்கன்னா அவுட்டுன்னா அவுட்டு, இன்னுன்னா இன்னு, ஓகே? யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இன்னு, யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து அவுட்டு. ஆனால் கடவுள் அப்படி சொல்ல மாட்டாங்க, நாங்கள் தான் சொல்லுவோம். கடவுள் வந்து டைரெக்ஷன் மட்டும் கொடுப்பாங்க. இந்த கலர், இந்த கலர், அவ்வளோதான். ரெட் வந்தால் எங்கே போனோம் தம்பி? ரெட் வந்தால் எங்கே போனோம்? லெஃப்ட் வந்தால் எங்கே போனோம்? ஓகே ரெடி? ரெடியா? நானே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் உங்களை. அப்போனா சரி, அப்போ நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, ஸோ ரெட் வந்தால் ரைட்டு, ப்ளூ வந்தால் லெஃப்ட்டு. ஓகே ரெடி? கொஞ்சம் மைக் டெஸ்ட் பண்ணிருங்க. ஹலோ ஹலோ
ரெட்டு ப்ளூ சொல்லுங்க. ரெட். ஏம்மா நில்லுமா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க நீங்கள். ஏம்மா அங்கே போமா. இங்கே பார்த்து சொல்லணும், இவங்கள பார்த்து சொல்லணும். கேம் இவங்க விளாடல, இவங்க கேட்பாங்க, கடல் பேச்சு கேட்பாங்க. நான் நம்புகிறேன், கடல் பேச்சை எல்லோரும் கேட்குறாங்க, இவங்க கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த கேம் இவங்களுக்கு வந்துருக்கு. ரெடியா? நீங்கள் வந்துரு. பார்த்துட்டே இருந்தே நீங்களும் பாருங்கள், நாங்கள் மிஸ் பண்ணிடலாம். ஓகே, 1 2 3 கோ. ப்ளூ. ரெட். லைனை பார்த்துக்குங்க, லைன் மேட்டர். தம்பி கொஞ்சம் சத்தமாக சொல்லுவா ப்ளீஸ். ஐயோ இடி. ரெட். வெயிட் எல்லாரும் லைனில் நில்லுங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிருங்க, கொஞ்சம் பின்னாடி, கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிருங்க கொஞ்சம். இப்போ ஓகேவா? இப்போ ஜம்ப் பண்ணலாமா? ரைட்டு லெஃப்ட்டு இந்த லைனில் நில்லுங்க எல்லோரும் லைனில். ரெடி? சரி ஓகே. ஸ்டார்ட். ரெட். அவுட்டே. பிடிச்சாம் பத்தியா? அப்படியே போய் உட்காரு டாடிட்ட. ப்ளூ. ரெட். அவுட்டு. பின்னாடி அவுட்டு, அவளுக்கு இடமே இல்லை என்ன, அப்போ அவுட்டு தான். ரெடி? ப்ளூ. ரெட். ப்ளூ. ப்ளூ. ரெட். ப்ளூ. பாடி. ப்ளூ. ப்ளூ. அதான் வர மாட்டியா? உட்காருங்க. வரலாம். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் முன்னாடி. ஓகே, ஜம்ப் பண்ணலாமா? ரைட். ஓகே, ஸ்டார்ட். ரெட். ப்ளூ. ரெட். ப்ளூ. ப்ளூ. ரெட். ப்ளூ. ரெட். ரெட். ப்ளூ. ரெட். இவ்வளோ ஸ்லோவாக சொன்னால் எல்லாரும் ஜெயிச்சிருவாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாரு, எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற மட்டும் பாருன்னு. ப்ளீஸ் எனக்கு ஹேண்ட் ஓவர் கொடுத்துருங்க இந்த கேம். தேங்க்யூ. ரெடியா? ப்ளூ. மேடம் நீங்கள் ரொம்ப ஸ்லோ விளாட்றீங்க, நீங்கள் கேம் ரொம்ப திருடி விளாட்றீங்க, நீங்கள் அப்படியே அவுட் ஆகிட்டீங்க. அங்கே போய் உட்காருங்க ப்ளீஸ். சரி, லாஸ்ட் சான்ஸ்ண்ணே, டக்குன்னு மாறணும். எல்லாம் மாறினதுக்கு அப்படி மாறக்கூடாது. ஓகே, ரெடி? சரி, ஸ்டார்ட். ரெட். ஐயோ மாட்டிக்கிட்டே எஸ் சொல்லி. ரெடி? ரெட். ப்ளூ. ரெட். ரெட். ப்ளூ. அதான் சரி. ரெட். ப்ளூ. ரெட். அந்த மாட்டிக்கிட்ட. இப்போ அவுட்டு தான் நீ இப்போ அவுட்டு தான். அங்கே உட்காந்துக்கிற ப்ளீஸ். ஏம்மா உட்காருமா, உனக்கு சாக்லேட் வேணும்ல, நான் தரேன். வா, சாக்லேட் தானே வேணும். ஏம்மா என்ன பண்ண போகிற? எங்கே பாரு எல்லாம் அந்த மாதிரி அவுட் ஆகிட்டு கோவமாக உட்காந்துருக்கா. ஐயோ, உட்காந்துருமா ப்ளீஸ்மா, கேம் கண்டினியூ பண்ணணுமா? இந்த இங்கே வந்து உட்காந்து. ஜட்ஜ் அவர்களே ப்ளீஸ் இவங்களை கூட்டிகிட்டு போங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ரெடி? லைன். ப்ளூ. ரெட். 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 ப்ளூ. தம்பி நீ ரொம்ப கேம் விளாடுற பின்னாடி ஒரு கால் இங்க ஒரு கால் அங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்க, ஜம்ப் பண்ண மாட்டேக்கான். இப்படி பண்ணா அவுட்டு தான். எஸ். ஓகே, ரெடி? ப்ளூ. அதான் மாட்டினாடா. இவன் எங்க ஜம்ப் பண்றன்னு கூட தெரியலையே. டேய் லைன் இதுதான் லைனு.
ஆனால் நீ ப்ளூ சைடில் தான் இருக்க, தப்பிச்சிட்ட. அதனால ரெடி? இந்த லைன் தெரியுதுலா? ரெட் ப்ளூ ரெட் ப்ளூ. லைன் எங்கப்பா இருக்கு? இது லைன் இல்லை, இதான் லைனு. கொஞ்சம் இங்கே வந்துடும் உள்ள. அவ்வளோதான். ரெட் ப்ளூ ப்ளூ ரெட் ரெட் ப்ளூ ரெட் ப்ளூ. இந்த அவுட் ஆயிட்டான்டா, நீ ரொம்ப லேட்டாக பண்ண, அதனால நீ அவுட்டு. சரி, இப்போ 3 பேர். ஸோ 3 ஃபைனலிஸ்ட். இதுலேருந்து எத்தனை பேருக்கு ப்ரைஸ் உண்டு? ஒருத்தருக்கு. ஒன்லி 2? ஐயோ, இப்போ யார் இந்த லக்கி 2ன்னு யாருக்கு தெரியாது? ரெடி? தெரியாது. உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதா அவனுக்கு? சரி, ரெடி? ரெட். ஸ்லோவாக விளாடக்கூடாது, ஃபாஸ்ட்டாக விளாடணும். ப்ளூ ரெட் ப்ளூ. அவுட்டு. ஸ்லோவாக விளாட்டு அவுட்டு. இப்போ இந்த கேம் ஃபாஸ்ட்டாக போகுது. 2 ஃபைனலிஸ்ட், ஆனால் 2 பேருக்கு ப்ரைஸ் கிடைக்க போகுது. ஆனாலும் பார்க்கணும் யார் கீழ்ப்படிதலில் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்காங்க. ரெட் ப்ளூ ரெட் அவுட்டு. நீ ஸ்லோவாக பண்ண, ஆனால் உனக்கு ப்ரைஸ் உண்டு. ஸோ எல்லார் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கிளாப் பண்ணிடுங்க. ஸோ இந்த கேம் வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ரொம்ப சைல்டிஷாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க வாழ்க்கையில் எது வந்து ரொம்பனா ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதா? கீழ்ப்படிதல். யார் கீழ்ப்படியாமல் போனா? யாராவது சொல்ல முடியுமா யார் கீழ்ப்படியாமல் போனா பைபிள்ல இருந்து? ஃபர்ஸ்ட் ஆதாம், ஃபர்ஸ்ட் மேன் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அதனால என்ன ஆயிட்டு? பாவம் வந்துட்டு கடவுள்லேருந்து அவங்க 2 பேரும் பிரிக்கப்பட்டாங்க. அப்போ அதே மாதிரி தான் கடவுளுக்கு இந்த பிள்ளைகள் இல்லை நம்ம எல்லாருமே கீழ்ப்படியலைன்னா என்ன ஆகும்? கடவுள்கிட்ட வந்து நம்ம பிரிக்கப்படுவோம். அது வந்து யார் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் சாபம் வந்துச்சு. சாபனால ரொம்ப பாவங்கள் பெருகிட்டே போயிருக்கு. ஆனாலும் கடவுள் கிருபை உள்ளவர். அந்த கிருபையால் நம்ம இன்னும் உயிரோடு இருக்கோம், இன்னும் சான்ஸ் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த சான்ஸு ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாரும் அவங்க பிள்ளைகளுக்கு, நமக்கு அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுற மேட்டர் இல்லை, வெரி இம்பார்ட்டன்ட். இயேசு கீழ்ப்படுறாங்களா அதான் பார்க்கணும். ஸோ நீங்கள் எப்படி வளர்க்கணும்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல பிள்ளை, கடவுள் இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி தான் பிள்ளைகளை வளர்க்கணும். ஜாபு கிடைக்கலையா, சரி டென்ஷன் எடுக்காத, கடவுள் ஒரு வழி வச்சுருப்பாங்க. மேரேஜ் நடக்கலையா, பிரச்சனை இல்லை, வழி வச்சுருக்காங்க. யோசேப் லைஃப் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். எவ்வளோ பிரச்சனைகள், ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் நல்லா வளர்த்துருக்காங்க அவங்கள. ஓகே, புரியுதா? ஸோ கீழ்ப்படிதல் வெரி இம்பார்ட்டன்ட்.